உன்னை வர சொன்னதே எனக்கு சுத்தமா ஞாபகத்துல இல்லம்மா. என்ன இது Dress? அவ ஃப்ரெண்டு தான் இருக்கும். பெரிய இடத்து ஃபங்க்ஷனுக்கு போறமேன்னு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கடனா வாங்கியிருப்பா. என்ன அப்படி பாக்குற? ஏன் இதுக்கு முன்னாடி நீ என்ன பார்த்ததே இல்லையா? சாரி சித்தி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி உட்காரு. என்ன இது? 8 பேர்ல ஒருத்தியா வான்னு சொல்லிட்டு இப்போ ஞாபகம் இல்லைன்னு சொல்றாங்க. பூஜையில உட்காருவேன்னு நினைச்சு அம்மா ஆசையோடல என்ன அனுப்பி வச்சாங்க. இங்க நிலைமை தலைகீழால இருக்கு. இங்க நடக்கிறது அம்மாவுக்கு தெரிஞ்சா அம்மா உடைஞ்சு போயிடுவாங்களே. இங்க நடக்கிறது எதுவுமே அம்மாக்கு தெரியக்கூடாது. துளசி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பாட்டி. அம்மாவை உன் கூட கூட்டிட்டு வரலையா? இந்த வீட்டுக்கு வருவாங்களா என்ன? எல்லாம் தெரிஞ்சு எதுக்கு கேட்கணும்? இங்க பாருங்க, இந்த நக்கல் நயாண்டி எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. அப்புறம் நடக்கிறதே வேற. நான் சிவகாமி இல்ல, துளசி. ஓம் வருணாய நமः, ஓம் பதைச்சயே நமः, ஓம் அபாம்பதே நமः, ஓம் தீர்த்தராஜாய நமः. அம்மா, அங்க பாருங்க, அந்த துளசி கன்னி பொண்ணுங்க வரிசையில போய் உட்கார்ந்திருக்கா. துளசி, நீ வருவியோ வரமாட்டியோன்னு நினைச்சு நான் இன்னொரு பொண்ண வர வச்சிட்டமா. துளசி, நீ எழுந்துரு. நீ மத்தவங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல வந்து உட்காந்துக்கோ. பூஜை முடிஞ்சதும் உனக்கும் நான் தாம்பூலம் தரேன், சரியா? இந்த பைரவி வேணும்னு என்ன கூப்பிட்டு திரும்ப திரும்ப எப்படி அவமானப்படுத்துறா பாரு. பைரவி அம்மா, மஞ்சள் குங்குமம் எடுத்து வர சொல்லுங்க. கன்னியா பூஜை ஆரம்பிச்சுடலாம். சரிங்க ஐயரே. துளசி, பூஜை ரூம்ல பூஜை பொருட்கள்லாம் இருக்கு, போய் எடுத்துட்டு வா.
துளசி, துளசி, உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. போ. அமிர்தஸ்வரூபிணே நமஹ, ஐஸ்வர்ய பிரதாயின்யை நமஹ. ஓங்காரஸ்வரூபிண்யை நமஹ, ஓஜோவத்யை நமஹ, சர்வேஸ்வர்யை நமஹ. ஏண்டி, உன் பார்வை தரையில இல்லையா? எப்போ ஆகாயத்துல தான் இருக்குமா? பூஜைக்கு ஒண்ணு கூப்பிட்டதே தப்பா போச்சு. பூஜை பொருட்களை எல்லாம் இப்படி நாசம் பண்ணிட்டியே. அது பட்ட பகலே கனவு கண்டுகிட்டு இருக்கியா? உன்ன மாதிரி அதிர்ஷ்டம் கெட்டவளை கூப்பிட்டா இப்படிதான் நடக்கும். உன்கிட்ட போய் நான் எடுத்துட்டு வர சொன்னேன் பாரு, என்ன அடிச்சுக்கணும். கால்ல ஏதோ தடுக்கிடுச்சு, அதனாலதான். வேற என்ன தடுக்கி இருக்கும்? உன் திமிரும் தலகணமும் தான். இல்லனா கடன் வாங்கி போட்டுட்டு வந்திருக்கியே, உன் தாவணி தடுக்கி இருக்கும். அதுக்குதான் தராதரம் இல்லாதவங்களையெல்லாம் இதுக்கெல்லாம் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றது. பைரவி அம்மா, என்னடி குரல் உயருது? அங்க போய் ஏதாவது பஞ்சாயத்து பண்ணி எல்லாத்தையும் கெடுத்துட்டு வான்னு உங்க அம்மா சிவகாமி சொல்லி அனுப்புனாளா? எங்க அம்மா அப்படி கேவலமா யோசிக்கிறவங்களும் இல்ல, சொல்றவங்களும் இல்ல. அப்போ நீயா இப்படி ஒரு திட்டம் போட்டு இங்க வந்தியா? இது எல்லாத்தையும் பெருக்கி சுத்தம் பண்ணு, புரியுதா? அந்த பூஜை பொருள் எல்லாம் பூஜைக்கு வேணுமா? அம்பாளுக்கு வாங்கினது அம்பாளுக்கு தான் போய் சேரணும். தரையில கொட்டிடுத்து இதை வச்சு பூஜை பண்ணப்படாதம்மா. அதனால வேற இருந்தா எடுத்துன்னு வாங்கோ. கேட்டியா? ஐயர் சொன்னதை கேட்டியா? இதெல்லாம் பூஜைக்கு வேணுமா? உன்னால எல்லாமே கெட்டு போச்சு. எல்லாம் உன்னாலதான். சித்தி, பூஜை ரூம்ல பூஜை பொருட்கள்லாம் இருக்கு. நீங்க போய் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்களேன். சரிம்மா, இதோ எடுத்துட்டு வரேன்.
வேடிக்கை பாக்குற? தரைய சுத்தம் பண்ணு. இந்தம்மா. தாங்கம்மா. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்குமா? ஜாக்கிரதையாவா? இவளுக்கு பெரிய பேரழகின்னு நினைப்பு. அதான் அந்த நினைப்புலதான் தரையில கால் நிக்க மாட்டேங்குது. இந்த பார்வைக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சும்மாவா சொன்னாங்க? உன் வீட்டுக்கு போய் உன் முகம் எப்படி இருக்குன்னு பாரு. முதல்ல கீழே விழுந்திருக்கிறதையெல்லாம் கிளீன் பண்ணு. பாரு பைரவி, உனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அபசகுணம் எல்லாம் நடக்குது. என்ன காஞ்சனா, ஊதி விடுறியா? எரியிற நெருப்புல இன்னும் எண்ணெய ஊத்துறியா நீ? இந்த வாய்க்கு தான், இதுக்கு தான் இந்த மாதிரிலாம் நடக்குது. இவ வந்த நேரம் இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ. உன் நேரம் இப்போ நல்லா இருக்கு காஞ்சனா, அதனாலதான் நான் இப்போ அமைதியா இருக்கேன். பைரவி அம்மா, நீங்களும் உட்காருங்கோ. உங்க கையால அம்பாளுக்கு பூ போடணும். உட்காருங்கோ. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. ஓம் ஸ்ரீ தேவ்யை நமஹ. ஓம் நாராயண வரப்பிரதாயை நமஹ. ஏ துளசி, அப்படி போய் உக்காந்துட்டு இருக்கிறதுக்காகவா இங்க வந்த? வந்திருக்கிற பெரியவங்களுக்கு மஞ்சள் குடுக்கலாம்ல? ஓ, சத்தியவதி இருக்கான்னு நீ சொல்லணுமா? ஏன் எனக்கு தெரியாதா? நான் உனக்கு வேலை சொன்னா அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னு தப்பிக்குவா பாக்குற? மஞ்சள் பூசி அட்சதை கொடுத்தா உனக்கும் தோஷம் போகும். போ, போய் எல்லாரையும் கவனி. துளசி, உன் அத்தை உன்னை பூஜைக்கு கூப்பிட்டாங்களா இல்ல வேலை செய்யறதுக்கு கூப்பிட்டாங்களா? என்ன துளசி, இன்னும் உட்கார்ந்து இருந்தா என்ன அர்த்தம்? ஓம் சாஸ்வதாயை நமஹ. ஓம் சமுக்ஞை நமஹ. ஓம் நளின்யை நமஹ. ஓம் சுப்ருவே நமஹ. ஓம் சுரநாயிகாயை நமஹ. ஓம் காலகண்யை நமஹ. ஓம் காந்திமத்யை நமஹ. ஓம் க்ஷோபின்யை நமஹ. ஓம் சூக்ஷ்மரூபின்யை நமஹ. ஓம் நளின்யை நமஹ. ஓம் சுப்ருவே நமஹ. ஓம் தேவார்ச்சிதாயை நமஹ. ஓம் பார்வத்யை நமஹ. ஓம் ஆசுதோஷ நிலையாயை நமஹ. ஓம் ஆகாகார ஸ்வரூபின்யை நமஹ. ஓம் வியக்தியை நமஹ. ஓம் தேவி பூர்த்தி நமஹ. துளசி, ஓம் சாம்பவ்யை நமஹ. இங்க வந்து என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சியா? இந்தாங்கம்மா. அதுக்கெல்லாம் குடுப்பனை இருக்கணும். உனக்கு தான் அதெல்லாம் இல்லையே. நமஹ. ஓம் நீ கொஞ்சம் நிறுத்துறியா கிழவி? உன் கால் பட்ட இடம் எப்ப விளங்கி இருக்கு? அங்க யாரு சந்தோஷமா இருக்க முடியும்? அது என் காலால இல்ல, உன் நிழல் பட்டதுனாலதான். இது எங்க அம்மா பிறந்த வீடு, என் பாட்டி வீடு, எனக்கு சொந்த வீடு மாதிரி.
அதுவும் இல்லாம இப்ப நான் செய்யறது தலையெழுத்து இல்ல, இதுக்கும் கொடுத்து வச்சிருக்கணும். பரவாயில்லையே, ரொம்ப நல்லா சமாளிக்கிற. சமாளிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, அதெல்லாம் உன்ன மாதிரி போட்டு கொடுத்து பொழப்ப நடத்துறவங்களுக்கு. ஏய் எம்மா, தீபாராதனை தட்டு எடுத்துன்னு வாங்கோ. போய் எடுத்துட்டு வாமா. சரி. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. சிவே என்ன மஞ்சள் பூசிட்டு இருக்கா? எடுத்துட்டு வந்துட்டியா? கொடு. கோலாசுரபயங்கரி ஐயரே, சர்வபாவகரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. சர்வஜ்ஞே சர்வவரதே சர்வதுஷ்ட துளசி, பூஜை முடிய போது சமையல் வேலை எவ்வளவு தூரம் ஆயிருக்குன்னு போய் பாரு. வேலை முடியலன்னா நீயும் கூட மாட ஒத்தாசையா இருந்து சீக்கிரம் முடிச்சிட்டு வா. பிரசாதம் கொடுக்கணும். சாதிச்சிட்டீங்கல்ல. பிறந்த வீட்டு மஞ்ச குங்குமம் வாங்க தான் நான் வந்தேன், இல்லனா ரிவர்ஸ் கியர்ல திருப்பி அடிச்சிருப்பேன். நான் இங்க வாய திறந்தா அங்கேயே அம்மாவுக்கு வலிக்கும். அதான் இந்த துளசி கண்ட்ரோல்டா இருக்கா. சீக்கிரம் போ. பூஜையில உட்கார வேண்டியவள அண்ணி எங்க அனுப்புறாங்க? அப்பா, என்னப்பா இதெல்லாம்? ஏமா, என்னாச்சுமா? சமையல செஞ்சுக்கிட்டே என்னாச்சுன்னு என்கிட்டயே கேக்குறீங்க? எனக்கு ஒண்ணு இல்லடா. எங்க டிபார்ட்மெண்ட்ல யார் வீட்டுல ஃபங்க்ஷன் நடந்தாலும் நான் இத போய் பாக்குறது வழக்கம் தானம்மா. அது வேற இது வேற. அப்பா, சூப்பர்வைஸ் பண்றது வேற, நாமளே வேலை செய்யறது வேற. துளசி, நம்மளதுன்னு நினைச்சிட்டா இது வேலையே இல்லடா, சந்தோஷம். அப்பா, இது என்ன நம்ம வீடா? பைரவிய தவிர மத்த எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறாங்க. அதுவும் இல்லாம உங்க மாமா எனக்கு ஃபோன் பண்ணி வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்கு, என்னால இருக்க முடியல, அதனால எனக்காக நீ போய் கொஞ்சம் பாத்துக்கோன்னு சொன்னாரு. அவரு சொன்னதுக்கு அப்புறம் நான் செய்யாம இருக்க முடியுமா? ஐயோ பா, பைரவி அத்தை ஆர்டர் போட்டிருப்பாங்க, மாமா ஃபோன் பண்ணிருப்பாரு. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. நாம ரெண்டு பேரையும் கூப்பிட்டு அவமானப்படுத்தணும்னு அந்த பைரவி அத்தை நினைச்சிருப்பாங்க. இங்க பாருமா, அவங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம், நாம நம்ம கடமையை செய்வோம். அவங்க வேணும்னே அவமானப்படுத்துறப்போ எப்படிப்பா அதை செய்ய முடியும்? என்ன செஞ்சாங்கடா? 8 பொண்ணுங்கள கன்னி பூஜைக்கு தானே வர சொன்னாங்க. ஆனா எனக்கு முன்னாடியே 8 பேர் ஏற்கனவே இருக்காங்கப்பா. என்ன எதுக்கு வந்தேன்னு கேக்குறாங்க. அப்படியே ரொம்ப அவமானமா போச்சுப்பா. சரின்னு அம்மாக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். என்ன ஒரு வேலைக்காரி மாதிரி எப்படி எல்லாம் இன்சல்ட் பண்ணாங்க தெரியுமா? சரி, மாமா வீடு தானே, பரவாயில்லன்னு நானும் பொறுத்துக்கிட்டேன். ஆனா அந்த சத்யவதி, காஞ்சனா, பைரவி எல்லாம் ரொம்ப ஓவரா பண்றாங்கப்பா. எனக்கு அப்படியே அழுகழுகையா வந்துச்சு தெரியுமா? அதுதான் நான் அங்க இருந்து வெளியே வந்துட்டேன். வர வச்சு அவமானப்படுத்துறதுக்கு தான் இந்த பூஜை அப்பா.